ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பண்பான நமஸ்காரம். நான் பேசுறது கேக்குதுங்களா? பல்ராம் கோவிந்த பிரபு வந்து நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவரு. நான் எப்ப வந்தாலும் எனக்கு வந்து இந்த சேவை பாகவதம் பேசுங்க பக்தர் பக்தியில. அதனால மதுரை பக்தர்கள் எப்பவுமே என் மேல ஒரு தனி அன்பு வச்சிருக்காங்க, எனக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க. அதனால அந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, பாகவதம் பக்தர்கள் மத்தியில பாகவதம் பேசுறது கேட்கறது, அது வந்து என்னையும் புனிதப்படுத்தும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் பாகவதம் படிக்கிறது கேட்கறது. இந்த எபிசோட் வந்து ரொம்ப அழகான ஒரு லீலை. பார்வதி தேவி சித்திரகேதுவை சபிக்கிறது. பாகவதம் முழுவதுமே வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம். பாகவதம் முழுவதுமே அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். பகவானுக்கும் பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய ரியலைசேஷன், அவங்களுடைய அனுபவம். இது வந்து பக்தியில அடுத்த நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். கிருஷ்ண உணர்வுல நாம் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு, பகவான் மேல நம்ம அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு, பகவான் மேல நம்ம அன்பு செலுத்துவதற்கு எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாகவதம் நம்மள என்ன பண்றோம்னா அடுத்த ஸ்டேஜ் காசு. நிறைய பாடம் இருக்கு. இந்த ஒரு நிலையிலேயே நிறைய பாடம். சித்திரகேதுவோட பாஸ்கர், சித்திரகேது மகாராஜோட சரித்திரம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? முன்னாடி கேட்டிருக்கீங்களா? சித்திரகேது மகாராஜோட சரித்திரம் கேட்டிருக்கீங்க? ஓகே, 2-3 பேர் தான் கேட்டு. சித்திரகேது அப்படிங்கிறோட சரித்திரம் வந்து நமக்கு அழகழகான பாடம். வாழ்க்கையில முக்கியமான பாடம், லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சித்திரகேது வந்து ஒரு வித்தியாதர். நம்ம மனுஷங்கள்லாம் இருக்கோம் இல்லையா? மனுஷங்க மாதிரி ஒரு கிரகத்திலும் ஒரு உயிர்வாழிகள் இருக்காங்க. கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், வித்யாதர்கள், அது மாதிரி ஒரு பிளானட்லயும் உயிர்வாழிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி வெறும் கல்லு மட்டும் தான் இருக்குது, உண்மை இல்லாது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, வெவ்வேறு கிரகங்கள்ல வெவ்வேறு வகையான உயிர்வாழிகள் அவங்களுடைய கர்ம வினை, கர்மனா தெய்வநேந்திரேன சந்திர தெய்வம் அவங்களுடைய செயல்வினை கேட்டால் கூட பிறப்பு. சிலருக்கு உயர்ந்த குல பிறப்பு, சிலருக்கு தேவலோக பிறப்பு, சிலருக்கு இந்த பூலோகத்துல. இந்த பூலோகத்திலே விதவிதமான மக்களை பார்க்கணும். படிச்சவங்க, படிக்காதவங்க, அழகுள்ளவங்க, அழகு இல்லாதவங்க, வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க. இப்போ படைப்புல எந்த குறையும் இல்லை. படைப்புல எந்த குறையும் குற்றமும் இல்லை. இறைவனிடத்துல எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. நம்ம நம்மளுடைய கர்மவினை கேட்டால் போல சரி இருக்கு. அதனால கடவுளை குற்றம் சொல்றது முட்டாள்தான். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கல உடனே கடவுளை பத்தி சொல்லிடும். நான் கோயிலுக்கு போனேன், நான் சாமி கும்பிட்டேன், எனக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரிதான் பொதுவா ஜனங்க நினைப்பாங்க. ஆனா சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இல்ல அது காரணம் இல்ல. அது வந்து சித்திரகேதுவோட லைஃப்ல அவ்வளவு கிளியரா. சித்திரகேது சித்திரகேது மகாராஜாவுக்கு வந்து அவருக்கு குழந்தையே இல்லாம இருக்கும். குழந்தை பாக்கியமும் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய மனைவி இருந்தாங்க. நிறைய மனைவி இருந்து குழந்தை இல்லை. அந்த கவலை அவருக்கு இருந்துட்டே இருக்கு.
இந்த ஜட உலகம்னாலே கிருஷ்ணன் சொல்றாரு பகவத்கீதை, துக்காலயம் சாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. இங்க இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. கோடை குளிர் மாதிரி. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதாவசாஸ்து ஆகமா அப்பாயினும் அனித்யா. இந்த குளிர்காலம் எப்போ இருக்கிறது இல்ல, வெயில் காலம் இருக்கிறது இல்ல. ஆனா இப்போ பொதுவாக நிறைய வெயில் காலமா தான் போச்சு, அது ரெண்டாவது. ஆனா சாஸ்திரப்படி வெயில் காலம் நிரந்தரம் இல்லை இல்லையா? அது மாறிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த இரண்டிப்பு தன்மைகள் மாறி மாறி வரும். குவாலிட்டிஸ் சொல்லுவாங்க. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இது மாறி மாறி வந்துட்டே இருக்கு லைஃப்ல. சோ சில நேரம் இன்னைக்கு சந்தோஷமா, நாளைக்கு துக்கம். அதுக்கு நாரத முனி என்ன சொல்றாரு, பிரபுபாத் அடிக்கடி ஸ்லோவா கோட் பண்ணுவாரு கிளாஸ்ல. தஸ்யைவ கேதோ பிரஜதேவ கோபிதோ நலப்யதே பிரமதாம் பரியதக நலப்யதே யத் துக்கவத் அன்யத சுகம் காலேன சம்பத்ர கபீரம். எல்லாருமே சந்தோஷத்தை விரும்புறோம், மருந்து ஏத்துக்கிறோம். துக்கத்தை யாரும் விரும்புறது இல்லை, ஆனா அதுவும் வருது, ஆனா ஏத்துக்க மாட்டேங்க. அதை ஏத்துக்க முடியாது. சந்தோஷத்தை விரும்புறோம், மருந்து ஏத்துக்கிறோம், ஆனா துக்கமும் வரும். சந்தோஷம் எப்படி வருதோ துக்கமும் வரும். அதையும் ஏற்றுக்கொள்ள பழைக்கும் பழைக்கும். சோ இது ரெண்டுமே மாறி மாறி வரும். சோ சித்திரைக்கு ஒரே கவலை, அவருக்கு என்ன குறை? ராஜ்யம் என்ன, பணிப்பெண்கள் என்ன, சேவகர்கள் என்ன, அரண்மனை என்ன, அரண்மனை வாழ்க்கை எல்லாம், எல்லா சௌகரியமும். ஆனா ஒரு குறை, குழந்தை இல்லை. இப்படியே ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அப்போ அவருடைய சபைக்கு அங்கீர மகரிஷி வந்தார். அங்கீர முனி, அங்கீர மகரிஷி. அங்கீர மகரிஷி வந்தோடனே சித்திரகேது வந்து அப்படி பணிவா போய் எழுந்து அவருக்கு வரவேற்று உபசரணம் பண்ணி அவர் தன்னுடைய அரியாசனத்துல உட்கார வச்சு அவர் பாத பூஜை எல்லாம் செஞ்சு, ஓ முனிவரே, உங்களை மாதிரி உள்ள சாதுக்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். ஏன்னா நாங்க எப்பவுமே அரசியல் விவகாரத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பகவானை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பக்தியை பத்தியும் சொல்லி கொடுக்கறது நீங்க தான். ஆனா நீங்க எங்க சபைக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சித்திரகேது வந்து அவர் வர்ஷிப் பண்றாரு அங்கீர முனிவர். அங்கீரர் கேட்டார், சித்திரகேது நீ நல்லா இருக்கியா, ஆர் யூ ஹாப்பி இல்லையா? என்னைக்காவது யாராவது போன் எடுத்த உடனே நான் நல்லாவே இல்லை ரொம்ப மோசமா இருக்கேன்னு சொல்லுவாங்களா? எப்ப போற இடத்துல நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் நாமளும் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? இங்க யாராவது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா வெளிப்படையா நம்ம சொல்லிக்கிறோம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கும்? உண்மையில ஜட உலகத்துல யாருமே நல்லா இல்லை. கிருஷ்ண பக்தி பண்றவங்க மட்டும்தான் நல்லா இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தி பண்றவங்களும் சில நேரம் புலம்புறாங்களே, ஏன்? எதனால? கிருஷ்ண பக்தி பண்றது என்ன பிரபு, நானும் தான் ஜபம் பண்றேன், நானும் தான் கோயிலே சேவையிலே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்லுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்? சில நேரம் பக்தர்கள் அப்படி சொல்றாங்க. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வை அனுபவிக்கல, கிருஷ்ண பக்தியோட தத்துவங்களை இன்னும் புரிஞ்சுக்கல. ஆரம்ப நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ பக்தியில இந்த மாதிரி பாகவதம் படிக்க படிக்க நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப குழம்ப மாட்டோம், அமைதியா இருக்கும். சித்திரகேதுக்கு சந்தோஷமே இல்லை. ஆனா அங்கீர முனிவர் கேட்கிறாரு, நீ நல்லா இருக்கியா? ஓ நல்லா இருக்கேன், ஆனா உண்மையில் நல்லா இல்லை. இது வந்து சாதுக்கள்ட்ட எல்லாம் மறைக்க முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய முக அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? தமிழ் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சித்திரகேதோட முகம் பார்த்தாலே தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு. அவர் எப்பவுமே கவலையில இருக்காரு, ஏதோ ஒரு கவலை இருக்கு, ஆனா அது மறைக்கிறாரு. அங்கீரர் மாதிரி ஒரு முனிவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா? அவர் 3 காலம் அறிந்தவர். அங்கீரர் மகரிஷி முன்ன நடந்தது இப்ப நடக்கிறது நடக்க போறது தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி. அங்கீர முனிவர்கிட்ட சொன்னார் சித்திரகேது, உண்மைதான், உங்ககிட்ட மறைக்க முடியாது, எனக்கு ஒரே கவலை. என்ன கவலை? குழந்தை இல்லையேன்னு கவலை. இந்த மாதிரி பௌதிகத்துலனால கவலையில மூழ்கி இருக்கிறவங்க உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னா, அட ஏன் சார் நீங்க வேற அப்படின்னு உட்காருங்க, ராமாயணம் சொல்லி, ஏன் ராமாயணமே பெருசா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அவங்களுக்கு? அங்கீரர் மாதிரி ஒரு முனிவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் பண்ணுவார். அவர் சொன்னாரு, சரி ஓகேப்பா, உனக்கு என்ன குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாது வந்து சொன்னா அது நடந்துருமே
அவர் அவ்வளவு தவம் பண்றவராச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப கவலை சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவரு சொன்னாரு, ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுல. அதுல என்ன பிரச்சனை? அது ஒரு பிரச்சனை. அந்த குழந்தையினால அவருக்கு சந்தோஷம் வரும், துக்கமும் வரும். இந்த குழந்தைனால சந்தோஷம் வரும், துக்கமும் வரும். சரி, ஓகே. சித்திரகதை என்ன நினைச்சாரு? ஒரு குழந்தையினால என்ன சந்தோஷம் வரும், என்ன துக்கம் வரும்? அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்தா அந்த அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, மனம் போன போக்குல ரொம்ப திமிருத்தனமா நடக்கும்போது அந்த பெரியவங்களுக்கு வருத்தமா இருக்கும். இப்படி ஒரு பையன் நான் பெற்றுட்டேன்னு. அப்ப சித்திரகேது என்ன நினைக்கிறாரு? எனக்கு குழந்தையே இல்லாம இருக்கிறதுக்கு அப்படி ஒரு குழந்தை இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சு. பரவாயில்ல, கிடைக்கட்டும். சரி, ஓகே, பரவாயில்ல. அப்படின்னா உனக்கு சம்மதம்னா ஓகே, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அது வந்து நீ சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. யாரு? அங்கீர மகிழ்ச்சி. அதே மாதிரி சித்திரகேதுடைய 100வது மனைவிக்கும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ப முன்ன சித்திரகேது கவலையில இருந்தா, இப்ப சந்தோஷமாயிடுச்சு. ராஜாவுக்கே குழந்தை பிறந்துருச்சு. ஊரெல்லாம் தோட்டமெல்லாம் கட்டி பிப்பி பிப்பி துந்துபி மத்தம் எல்லாம் முழங்கி அப்படியே அப்படி ஆரவாரமா கொண்டாடுறாங்க இந்த குழந்தையோட பிறப்பு, பர்த்டே. நம்ம எல்லாம் பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறது தெரியாமலே நிறைய பேர் கொண்டாடிட்டு. ஏன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம், இதுல பிறந்த நாள் கொண்டாட வேண்டியிருக்கு இல்லையா? லைஃப் லாங் இப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை முழுக்க. சித்திரகேதுவோடைய குழந்தை பிறந்தது எல்லாம் கொண்டாடுறாங்க. ராஜா வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராணி கொடுத்து தானம் பண்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. முதல்ல கவலையில இருந்தாரு, துக்கம். அந்த குழந்தைக்கு பேரு வந்து ஹர்ஷ சோகா. சான்ஸ்கிரிட்ல ஹர்ஷானா சந்தோஷம், சோகான்னு துக்கம். முதல்ல துக்கம், இப்ப சந்தோஷம். சித்திரகேதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கிறது என்ன, மார்புல தழுவிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கிறது என்ன, அப்படி ஒரு அன்பு வெளிப்படுத்துறது. இந்த ஜட உலகம் எப்படி டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த உலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு சந்தோஷம், இன்னொரு துக்கமா இருக்கும். ஒருத்தருடைய சந்தோஷம், இன்னொருத்தருக்கு துக்கம். தங்கமயில் ஜல்லையில மட்டும் கூட்டம் போகுது, எங்க கடையில கூட்டம் வர மாட்டேங்குது இல்லையா? அப்ப ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு துக்கம். அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கூட்டம் போறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டமே வர மாட்டேங்குது. அதே மாதிரி சித்திரகேதுவோட மனைவிகளுக்கு எல்லாம் என்னாச்சு? அந்த மனைவிக்கு மட்டும் குழந்தை இருக்கு, நமக்கெல்லாம் இல்லையே. ஒரே கவலை, பொறாமை. ஓ, அவளுக்கு மட்டும் குழந்தை வந்துருச்சே, எனக்கு குழந்தை இல்லையே. சரி, என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாம் ஒரு டிஸ்கஷன், ஒரு மீட்டிங் போடுறாங்க. எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. இப்போ அவளுக்கு மட்டும் குழந்தை இருக்கு, நமக்கெல்லாம் குழந்தை இல்ல. இந்த டிவி சீரியல் எல்லாம் பேசுவாங்க, யார் அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை கால் பிடிச்சி இழுக்கலாம், இதான் டிவி சீரியல் இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. இவங்க மீட்டிங் போட்டு இந்த குழந்தை இருந்தா நமக்கு ஆபத்து தான். ஏன்னா அவரு நம்ம கணவர் இருக்காரு, அந்த மனைவி மேலதான் ரொம்ப அட்டாச்சா இருப்பாரு. அவங்க மேலதான் ரொம்ப பிரியமா இருப்பாரு, அந்த குழந்தை மேலதான் பிரியமா இருப்பாரு. நம்ம எல்லாம் ஒரு வேலைக்காரியா தான் இருக்கும் நீங்க. அதனால இந்த குழந்தை வேண்டாம், கொன்னுடுவோம் அப்படின்னு இந்த மனைவிகள்லாம் பேசி அந்த குழந்தைக்கு விஷம் வச்சுட்டாங்க. விஷம் கொடுத்து இந்த நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைய பாத்துக்கிறவங்க, அவங்க இல்லாத நேரத்துல போய் விஷம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த நர்ஸ் வந்து பார்த்தா குழந்தை வாயில நுர தள்ளி அது இறந்து போயிருக்கு. ஐயோ அம்மா கூச்சல் கத்தி அலறா. ராணி ஓடி வந்து பாக்குறா, தன் குழந்தை இறந்து போயிருக்கு. அவ வந்து வயிறுலையும் வாயிலையும் தலையில அடிச்சுட்டு, ஐயோ நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், என்ன கெடுதல் பண்ணேன், குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அலறா. தரையில விழுந்து அலறா குழந்தைய மடியில. ராஜா வந்து அரசியல் விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தன் குழந்தைய பாக்குற சந்தோஷத்துல திரும்ப வர வந்து பார்த்தா ராணியோட அந்த புறமே சோகத்துல இருக்கு. அவன் தரையில வந்து கதறி அழற, குழந்தையோட சரீரம் அங்க கிடக்கு. சித்திரகேது ஓடி போய், கண்ணா மவனே அப்படின்னு சொல்லி குழந்தை எடுத்து மடியில போட்டு, ஏண்டா போனேன், அப்பாட்ட சொல்லாம ஏண்டா போனேன், என்னை விட்டு ஏண்டா போனேன், சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் அழுவாங்க, ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே. இப்ப அந்த அலறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா எல்லாம் வெளியூர்ல வேலை பாக்குறாங்களா. இப்ப சென்னை மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, யாரோ ஹையர் பண்ணிடுவாங்க. அவன் வந்து பாட்டு பாடுவான். நேத்து வர எங்கிட்ட இருந்தீங்க, நீ இன்னைக்கு என்ன விட்டு போயிட்டீங்க, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன், நீ சொல்லாம போனா நாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாடிட்டு அதுக்கெல்லாம் காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்துட்டு அவன் வந்து பாடிட்டு போவாங்க.
சித்திரகேது வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு உடறு அழுது புலம்பி இந்த மனைவி சொல்றா, கடவுளுக்கு கருணையே இல்ல, ஏன் இந்த குழந்தைய கொடுக்கணும், நம்ம உயிர் எடுத்திருக்கலாமே, ஏன் இந்த குழந்தைய இது பண்ணாரு. பாத்தீங்களா, நமக்கு ஏதாவது நமக்கு நமக்கு நிறைய கிடைக்கும் போது பகவான் மறந்துடும். நம்ம கையை விட்டு ஏதாவது போகும்போது பகவானுக்கு வருஷம். இது வந்து இதுக்கு நேர்மாறா இருக்கு. நம்ம அந்த பக்தர் தான் பாகவதம் சொல்றது பகவானுடைய உலகத்துக்கு போக தகுதி வாய்ந்தவர். யாரு பகவானுடைய உலகத்துக்கு போக தகுதி வாய்ந்தவர்? தனக்கு துக்கம் வரும்போது அது பழிய தமையில போட்டுக்கிறாரு. என்னாலதான் நடந்தது, என் கர்ம வினை, நான் ஏதோ கெடுதல் பண்ணினேன், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன், அதனால எனக்கு நடந்தது. பழிய தமையில போட்டு சந்தோஷம் வரும்போது எல்லா புகழும் கிருஷ்ண பலராமன் தான். அவங்க கருணையில தான் நடந்தது, நான் ஒன்றுமே இல்லை, இல்லையா? அப்படி எடுத்து அந்த பக்தர் வந்து தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி வைகுண்டத்துக்கு போலாம், பகவான் வரவேற்க காத்திருப்பாராம். வாங்க வாங்க. தனக்கு துக்கம் வரும்போது பழிய தமையில போட்டுக்கிறவங்க, சந்தோஷம் வரும்போது அந்த கிரெடிட் வந்து பகவான் கொடுக்குறாரு. நம்ம அப்படியே நேர்மாறு, இல்லையா? நமக்கு சந்தோஷம் வரும்போது பாருங்க, நான் தான் அது பண்ணேன், என்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. துக்கம் வரும்போது இந்த கிருஷ்ண பலராம ஏன் இப்படி பண்றாரு, நான் வந்து சேவை பண்ணிட்டு தானே இருக்கேன், இல்லையா? இந்த மனோபாவம் மாறும். அப்பதான் பக்தியில ஆயிட்டே வரும். சித்திரைகதை அழுதுட்டு இருக்காரு. முதல்ல கவலை, அப்புறம் சந்தோஷம், திரும்பி கவலை. ஹர்ஷ சோகா, ஹர்ஷ சோகா, ஹர்ஷ இப்படியே தான் லைஃப். வாழ்க்கை பூரா இப்படியேதான் போகுது. அப்ப அங்கீர முனிவர் திரும்ப வராரு. இந்த தடவை அங்கீரர் வரும்போது கூட நாரத முனிவர் அழைச்சிட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள். நாரதர் அங்கீரர் ரெண்டு பேரும் வந்தாங்க. இந்த அங்கீர முனிவரை பார்த்தோன்னு சித்திரைகள் ஓடி போய் அவர் பாதங்களை பிடிச்சு அழறாரு. ஓ அங்கீர முனிவரே, பாருங்க என்னோட நிலைமையை பாருங்க, நீங்க ஆசீர்வாதம் பண்ணிதான் இந்த குழந்தை எனக்கு கிடைச்சது, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழறாரு. அங்கீரர் என்ன செய்வார்? அப்படியே பரிதாபமா பாக்குறாரு. இந்த சித்திரைகளுக்கு இன்னும் வாழ்க்கையுடைய தத்துவம் புரியல. வாழ்க்கையுடைய தத்துவம் புரியல. நாரதர் பார்த்தாரு, வைஷ்ணவா பரதுக்க துக்கி பாம்பு. நாரத முனிவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் பாக்குறாரோ, அவங்க எல்லாம் பக்தராயிடுவாங்க. அவர் பேசக்கூட வேணாம், அவர் தரிசனம், அவருடைய ஸ்பர்ஷம் பட்டாலே போதும். நாரத முனிவர் இருந்து உடம்புல இருந்து காத்து வந்து நம்ம மேல பத்துச்சுன்னா நம்ம பக்தராயிடுவோம். அப்பேற்பட்ட தூய பக்தர்கள். பாகவதம் முழுவதுமே நாரதனுடைய கருணையால பக்தரானவங்க தான். இங்க எந்த ஒரு அத்தியாயத்திலையும் எந்த ஒரு ஸ்கந்தத்திலையும் நாரத முனிவருடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் பக்தரானதை பார்க்கவே முடியாது. பக்தி சொர்க்கம் நாரதன். நாரதா அப்படின்னா நாராயணனை தருபவர். நாராயணனுடைய பக்தி, கிருஷ்ண பக்தியை தருவது. அவர் பார்த்தாரு, சித்திரைக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு, வாழ்க்கையோட தத்துவமே புரியல. இப்ப நாரதர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த குழந்தைய, அந்த குழந்தைய உள்ள இருந்து போன ஆத்மாவை திரும்ப வர வச்சு, ஒரு குழந்தை டிங் கண்ணு முடிச்சுது. கண்ணு முடிச்ச உடனே சித்திரைக்கு கொஞ்சம் சந்தோஷம், கவலை, சந்தோஷம், கவலை, சந்தோஷம், கவலை, திருப்பி சந்தோஷம். குழந்தை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு கண்ணே முத்தே மணியை மாறி மாறி முத்தமிட்டு அப்படியே கொண்டாடுற. இப்ப நாரத முனிவர் குழந்தைய பார்க்க மட்டும் வைக்கல, பேச வச்சாரு. அந்த குழந்தை பேசினாரு. நீங்க யாரு? அவங்க அப்பா பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு? ஆனா நான் தாண்டா உன் அப்பா. ஓ நீங்க அப்பாவா? இதுக்கு முன்னாடி நான் நிறைய அப்பா பார்த்திருக்கேன், நீங்க எத்தனாவது அப்பான்னு கேட்டேன். எப்படி இருக்கு? நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, குழந்தை எடுத்து மடியில உட்கார வச்சுட்டு, கண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்ச, நீங்க யாரு? ஐயோ என்ன அப்பா போச்சு, இந்த குழந்தை என்ன பார்த்து நான் தாண்டா உன் அப்பா, நீ எனக்கு எத்தனாவது அப்பான்னா அதை விட பெரிய பிரச்சனை. நேரா அந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. மீனிங்கே வேற ஆயிடும், அர்த்தமே மாறி போயிடும். என்ன ஆயிடுச்சு, சித்திரைகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த குழந்தை என்ன பார்த்து யாருன்னு கேக்குது, அப்புறம் என்ன பார்த்து யாருன்னு கேட்டது இல்ல, நீ எனக்கு எத்தனாவது அப்பான்னு கேக்கு. ஒண்ணும் புரியல. என்னடா கண்ணா, நான் தாண்டா உன் அப்பா. ஓ அப்படியா? இதுக்கு முன்னாடி நான் நிறைய அப்பா எல்லாம் பார்த்திருக்கேன். ஒட்டவா அப்பா, கழுத அப்பா, நாய் அப்பா, பன்றி அப்பா, பூனை அப்பா, இந்த மாதிரி நிறைய அப்பா எல்லாம் பார்த்திருக்கேன், நீங்க எந்த அப்பா? திரும்பி அவருக்கு ஒண்ணும் புரியல, என்னடா ஒட்டகம், நாய், கழுத, பூனை எல்லாம் சொல்லுது. அப்புறம் நாரதர் சொன்னாரு, இங்க வாங்க உட்காருங்க.
நீங்க பேசிட்டு இருக்கிறது உங்க குழந்தையோடைய உடம்புட்டு இல்ல, அந்த ஆன்மாட்ட பேசிட்டு. யார் போயிட்டா? ஆன்மா தான் அந்த உடலை விட்டு போச்சு. யார் பேசுறா? ஆன்மா தான் பேசிட்டு. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அதுதான் நிலையானது. இந்த உடம்பு நிலையற்றது. எல்லாம் சொல்லி நாரதருடைய அனுகிரகத்தினால சித்திரைகளுக்கு அப்பதான் அந்த அகக்கண் திறக்குது. இப்ப நம்ம எல்லாருக்கும் புறக்கண் தான் திறந்திருக்கு, அகக்கண் இன்னும் திறக்கல. அந்த அகக்கண் திறக்கணும்னா ஆன்மீகங்களுடைய கருணை. ஆன்மீகங்களுடைய கருணை வந்து அகக்கண்ணால பார்க்க முடியும். சும்மா இந்த ஜடக்கண்ணால பார்த்து எந்த பிரயோஜனம். இப்ப சித்திரகேது மகாராஜா நாரதுடைய அனுகிரகத்தினால அவருக்கு புரிஞ்சு போயிடுது, நான் யாரு, பகவான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு, நான் ஏன் இந்த உலகத்துல வந்தேன், நான் என்ன செய்யணும், இதெல்லாம் தெரியாம என் காலத்துக்கு ஒரு நாள் நான் கழிச்சுட்டேனே. நாரதுடைய அனுகிரகத்தினால நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், எனக்கும் பகவானுக்கும் நித்தியமான ஒரு உறவு இருக்கு, அதுதான் சனாதன தர்மம், பக்தி தொண்டு அப்படின்னு ஒரு பத்திரை. இதுதான் அவருடைய ஸ்டோரி. அதுக்கப்புறம் கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு பக்தர் சித்திரகேது மகாராஜா இவ்வளவு நல்லா வந்து நாரதற்கு இருந்து எல்லாம் பக்தியை பத்தி கேட்டு அவர் பக்தரானார். பக்தராயிட்டு அவரு ஒரு அடுத்த பிறவில அவர் அசுரன் ராட்சசனா போயிட்டாரு. இது பரிசித் மகாராஜுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஒரு பக்தன் ராட்சசனா போவாங்க, எப்படி நடந்தது இது, தயவுசெய்து அந்த கதையை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். ஆர்வமா கேட்கிறாரு. எப்படி சித்திரகேது ஒரு ராட்சசனா போனாரு, என்ன நடந்தது அவருக்கு? இந்த மாதிரி சித்திரகேதுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. அவர் ஒரு நாள் அப்படியே இந்த விமானத்துல ஆகாய மார்க்கத்துல போயிட்டு இருக்காரு. சித்திரகேது வந்து அப்படியே ஆகாசத்துல விமானத்துல போகும் தன் நூற்றுக்கணக்கான மனைவிகளோட அப்படியே போறாரு. அப்போ சிவபெருமான பாக்குறாரு. மகாதேவ் சிவபெருமான சுற்றியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முனிவர்கள், சாதுக்கள், சிவகணங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சிவபெருமானுடைய மடியில பார்வதி தேவி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கையில அப்படி ஆலிங்கனம் பண்ணியிருக்காரு. பார்வதி ஒரு கையில ஆலிங்கனம் பண்ணிட்டு சிவபெருமான் வந்து பேசிட்டு இருக்காரு. பாகவதம், கிருஷ்ணனுடைய கதைகள். இதை பார்த்த உடனே சித்திரைகளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, சிவபெருமான் என்ன இப்படி இவ்வளவு சாதுக்கள் மத்தியில தன் மனைவியை ஆலிங்கனம் செய்து கொண்டு பாகவதம் பேசுறது யாரால பேச முடியும், யாராலும் இப்படி வர முடியாது அப்படின்னு சிவபெருமானுடைய செயலை கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டார். சிரிக்கிறார். இது ரெண்டு பக்தர்களுக்குள்ள உறவு இருக்கு இல்லையா, அது எப்படின்னு எல்லாரும் புரிச்சுக்க முடியாது. ஒரு பக்தருடைய மனப்பான்மை, ஒரு நான் வந்து பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பக்தியை வந்து இன்னொரு பக்தி இருக்கிற பக்தரால தான் புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய செயலை வந்து நான் வந்து பக்தியில எவ்வளவு முன்னேறிக்கேங்கிறத இன்னொரு பக்தரால தான் புரிஞ்சுக்க முடியும். அவங்க பக்தியில அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணணும். ஓ இவர் இந்த அளவுக்கு பக்தி பண்றாங்க. நம்ம நேரம் சில நேரம் பக்தர்லாம் பார்ப்போம். ஓ இவங்க பல ஜெபம் பண்றாங்க, எவ்வளவு நல்லா சேவை பண்றாங்க. இது ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, நமக்கு பக்தி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். நமக்கு பக்தி இல்லைன்னா அவங்க செயலெல்லாம் பௌதிகமா தெரியும். நமக்கு பக்தி இல்லைன்னா அவங்க செயல் பௌதிகமா தெரியும். அதனாலதான் எப்பவுமே பக்திங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கணும். பக்தர்களை பார்க்கும் போதே பக்தர்களை பக்தர்களா தான் பார்க்கணும். எந்த எந்த பக்தரை பார்த்தாலும் வைஷ்ணவரா தான் பார்க்கணும், பக்தரா தான் பார்க்கணும். அவர் ஒரு மாலை ஜபம் பண்ணாலும் சரி, 4 மாலை 16 மாலை எவ்வளவு மாலை ஜபிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்தர் கோயிலுக்கு வராரா, ஒரு பக்தர் வந்திருக்காரு பகவான் தரிசனம் பண்றதுக்கு, அவர் வெளி தோற்றத்துல வச்சு நம்ம இடம் போடவே கூடாது. சமீபத்தில் கூட நம்ம கதாதரனுடைய மறைவு தினத்தை பத்தி பேசிக்கணும். அன்னைக்கு புண்ட்ரிக் வித்யாநிதினு ஒரு பக்தரை பத்தி பேசணும். புண்ட்ரிக் வித்யாநிதி வெளி தோற்றத்துல பார்த்தா ஒரு பௌதிகவாதி மாதிரி இருப்பாரு. நல்ல ஆடம்பரமான அரண்மனை, நூற்றுக்கணக்கான சேவகர்கள், ஆபரணங்கள், பட்டு மெத்தை, ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருக்கு. இவர் எந்த மாதிரி பக்தர், பக்தர்னா சாதாரணமா இருப்பாங்களே, இவர் எந்த மாதிரி பக்தர் இவரு, அவருக்கு சந்தேகம் வந்தது. கதாதர் பண்டிதருக்கு புண்ட்ரிக் வித்யாநிதி பார்த்தோம்னா சந்தேகம் வந்துச்சு, இவர் வைஷ்ணவர் தானே. ஏன்னா கதாதர் வந்து இதுக்கு முன்னாடி புண்ட்ரிக் வித்யாநிதி பார்த்ததே இல்லை, அவருடைய பக்தி என்னன்னு அவருக்கு தெரியாது. ஆனா முகுந்த தத்தான் ஒரு பக்தர் கூட இருந்தாரு, அவருக்கு தெரியும் புண்ட்ரிக் வித்யாநிதி எவ்வளவு பெரிய பக்தர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்திருக்காரு. இவருடைய பர்த் பிளேஸ் வந்து இப்போ இருக்கு. புண்ட்ரிக் வித்யாநிதி தோன்றிய இடம் வந்து
பங்களாதேஷ்ல சட்டகாம் ஊர். அங்க முகுந்த தத்தாவுக்கு தெரியும், அவரும் அந்த ஊர்ல இருந்து வந்தவர் தான். அதனால முன்றை வித்யானந்தி எவ்வளவு பெரிய பக்தர்னு அவருக்கு தெரியும். ஆனா கதாதருக்கு புரியல. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்ல. அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு பெரிய பணக்காரர் வசதி உள்ளவரா இருக்காரு. என்னைக்குமே பக்தர்களை வந்து நம்ம வெளி தோட்டத்துல இடம் போடவே கூடாது. என்ன ஆச்சு அப்புறம்? முன்றை வித்யானந்தியா முன்னாடி போய் ஒரு பாட்டு பாடினார். முகுந்த தத்தா பாகவதத்துக்கு ஒரு பாட்டு பாடினார். அகோ பாக்கியம் ஸ்தான கால கூடம். அது என்ன சொல்ற அந்த பாட்டுல சுகதேவ் கோஸ்வாமி அந்த பாட்டுல சொல்றாரு, இந்த பூதனா வந்து என்ன பாக்கியம் பண்ணா, அவன் வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக மார்புல வசம் தடவி வந்தான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த அந்த அரக்கிக்கிட்ட பால் குடிச்சது மட்டும் இல்ல, அவருக்கு அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு கொடுத்தாரு. கம்பா தயாரு சரணம் பிரபத். இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு அந்த பாட்டு பாடின உடனே ஒன்றிய வித்யார்த்திக்கு பகவானுடைய ஸ்மரணம், அந்த ஸ்லோகம் கேட்ட உடனே கிருஷ்ண மேல உள்ள பிரேமம். ஒன்றிய வித்யார்த்தி வந்து பிரேமத்துக்கு சொருபம் அவர். அந்த பிரேமத்தை அந்த 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 பாட்டை கேட்ட உடனே அவர் கண்ணு இருந்து அப்படி தாழ்வாரைய கண்ணீர் வருது. நமக்கெல்லாம் பாவத்தை கேட்டா தூக்கம் தான் வருது. அவருக்கு பாவத்தை கேட்டா கண்ணு இருந்து தாழ்வாரே கண்ணீர் வருது. பண்ணலாம் பயிர் குஞ்சுட்டு நாவெல்லாம் கழுதலுக்கு கிருஷ்ணா 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 குத்தா எல்லாம் கிழிச்சு அப்படி கத்தையெல்லாம் கிழிச்சு அந்த கும்பல் அப்படி அலங்கோலமாக்கி கொஞ்ச நேரத்துல அந்த அறையை என்ன பண்ணிடுவாரு, பஞ்செல்லாம் பறக்கும், பீஸ் ஆயிடும். ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த இதெல்லாம் கிழிச்சு பீஸ் ஆக்கி. அதாவது பார்த்தாரு, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் பார்த்து ஒரு சாதாரண நபர் நினைச்சு ஒரு பௌதிகவாதி நினைச்சிட்டேன். அவர் பார்த்துட்டு நான் பௌதிகவாதி நினைச்சிட்டேன். இது நான் ஒரு அபராதம் பண்ணிட்டேன். வைஷ்ணவரை வந்து நான் வெளித்தோற்றத்துல பார்த்து இவர் என்ன மாதிரி வைஷ்ணவர்னு அவருக்கு அபராதம் பண்ணிட்டேன். இதுக்கான ஒரே வழி என்னன்னா, அவரே என் குருவா எடுத்துக்கணும். அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி என்ன உங்க சீடரா எடுத்துக்கங்க. ஏதாவது மாதிரி மகாதேவருடைய நிலை வைஷ்ணவானாம் யதா சம்பு. வைணவர்களே முதல் தரமான வைணவர். எப்படி நதின்னு சொன்னா கங்கை, விரதம்னு சொன்னா ஏகாதசி, மலைன்னு சொன்னா ஹிமாலயம். அந்த மாதிரி வைஷ்ணவன் சொன்ன மகாதேவ். வைஷ்ணவர் சொன்ன மகாதேவ் 12 மகாஜனங்கள் ஒருவர். சாய்போ நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத் பீஷ்ம ஜனக வையாசிதி பலிபாய். 12 பேர் ஒருத்தர் மகாதேவ். பகவானுடைய குணாவதாரம். பகவானுக்கு மிக பிரியமான பக்தர். பகவானை பற்றிய தத்துவங்களை எடுத்துரைக்கும் ஒரு சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். இவ்வளவு சிறப்பு சிவபெருமானுக்கு. 12 மகாஜனங்கள் ஒருவர், வைணவர்களே முதல் தரமானவர், பகவானே குணாவதாரம். இன்னொன்னு என்ன சொல்லுங்க, ருத்ர சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பகவானை பற்றிய உன்னதமான அந்த கிருஷ்ண பக்திய, கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கிற ஒரு சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். அதனுடைய ஆச்சாரியர், பிரதான ஆச்சாரியர் மகாதேவ். அவருடைய செயலை வந்து பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. அவர் பார்வதி தேவி ஆலிங்கனம் பண்ணியிருக்காருன்னா, அவர் பிரபுபாத் சொல்றாரு சிவபெருமான தீரன்னு சொல்றாரு. தீரா, தீரன்னா என்ன? எந்த சூழலையும் கிளர்ச்சி அடையாது தீர தத்துவம் முக்கியதி. படிக்கிறோம் இல்லையா பகவத்கீதையில. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் கைவனச்சரா சதா தேகாந்தரம் பிராப்தி தீர தத்துவம் முக்கியதி. தீரா. பார்வதி தேவியினால கூட சிவபெருமானை கிளர்ச்சி படுத்த முடியாது, அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதான் தீரா. ஒரு முறை தேவர்களுக்கு ஒரு சேனாதிபதி வேணும். தேவர்களுக்கு படை சேனாதிபதியா ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை மகாதேவருடைய குழந்தையா இருக்கு. அப்ப பார்வதி தேவி வந்து மகாதேவரை அட்ராக்ட் பண்ணும். மகாதேவரை ஈர்க்க முடியல, பார்வதி தேவினால கவர முடியல, மகாதேவரை கிளர்ச்சி ஊட்ட முடியல. காமதேவன் வந்து கிளர்ச்சி ஊட்டுறாரு, மகாதேவர் கண்ணை திறந்தாரு, காமதேவன் எரிச்சு பசுமாயிட்டாரு.
அதான் இன்னைக்கும் காமதேவன் குருவும் கிடையாது. எல்லா பக்கம் உட்காந்துருப்பாரு. இங்க பூரா உட்காந்துருப்பாரு. எங்க போனாலும் காமதேவன் இருப்பாரு. அம்பு போட்டுக்கிட்டே இருப்பாரு. மாட்டிக்கணும். மாட்டிக்கணும், கவனமா இருக்கும். சோ காமதேவர் கும்பல்ல மகாதேவர் எரிச்சு பசுமாயிட்டாரு. ஓ பிரபு, நான் வந்து இஸ்கான்ல இருக்கேன், என்ன வந்து காமதேவர் பிடிக்க மாட்டாரு, நோ பக்கத்திலே உட்காந்துருக்கேன். அப்படியே புஷ்பபானம் போட்டுட்டே இருப்பாரு. காமதேவன் ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாரு. ஏன்னா அவரு வரைஞ்சிருந்து தாக்குறாரு. மாயாவோட சக்தி பாருங்க, மாயா சக்தி வந்து கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருந்து தாக்கும். நம்ம எதிரி நம்ம எதிரி நேர்ல இருந்தாலே அவர் ஜெயிக்கிறது கஷ்டம், அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா. இது கண்ணுக்கு தெரியாத எதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு, எப்படி ஜெயிக்கும்? மமமாயா துரத்தியா, கிருஷ்ணனுடைய சக்தி. மாமேவே பிரபத்தியந்தி மாயாமேதாம் தரத்திதே. கிருஷ்ணாவை சரணிஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். மகாதேவரை கிழிச்சு விட்ட முடியவே இல்லை. தென் கடைசியில் என்ன நடந்தது? தேவர்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்க மகாதேவர்கிட்ட, ஓ பிரபு, எங்களுக்கு உங்க மூலமா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். சரி, ஓகே. மகாதேவர் எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவர். சரி, தென் பார்வதி மூலமா அவருக்கு ஒரு குழந்தை, கார்த்திகேயன், முருகன். அவர்தான் தேவ சேனானி நாம் அகம் ஸ்கந்தகா, தேவர்களின் சேனா. அப்பேற்பட்ட மகாதேவர் பார்வதி ஆலிங்கத்துக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருன்னா அவருடைய உயர்ந்த நிலை என்ன? இது வந்து ஒரு தடவை சைத்தன்ய மகாபுரு சொல்லுவார். இந்த கதை அடிக்கடி நாங்க பேசுவோம் கிளாஸ்ல. சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்லுவாரு? பிரத்யும்ன மிஸ்ரான்னு ஒரு பிராமணர், பிரத்யும்ன மிஸ்ரா. அவர் ஒரு நாள் சைத்தன்ய மகாபுரு கிருஷ்ண கதை கேட்கணும்னு வந்தாரு. ஓ மகாபிரபு, நீங்க ரொம்ப நல்லா கிருஷ்ண கதை சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு பகவானை கதையை சொல்லி தரீங்களா? சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, எனக்கு அவ்வளவா கதையெல்லாம் தெரியாது, நீங்க ராமானந்த ராயர்கிட்ட போங்க. ராமானந்த ராயரு ரொம்ப அழகா கிருஷ்ண கதை சொல்லுவாரு, அவர்கிட்ட போங்க. அவர் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு, ஆனா விடாதீங்க, அவர் பிடிச்சிக்கங்க. ரொம்ப பிஸியான ஆள். இங்க பிடிச்சிக்கங்க, அவர் எப்பவும் கிருஷ்ணனுடைய சேவையில இருப்பாரு. இங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கிருஷ்ண கதை சொல்லி கொடுத்துருவாரு. சரி, இந்த பிரத்யுமன மிஸ்ரர் வந்து ராமானந்த ராயர்கிட்ட வராரு. ராமானந்த ராயர் ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. நம்ம ஜெகநாதர் ரத யாத்திரை பண்ண போறோம் இல்லையா? ஜெகநாதரை மகிழ்விக்கிறதுக்காக, ஜெகநாதரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நாடகம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு ராமானந்த ராயர். அப்பெல்லாம் வந்து ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தேவதாசி பெண்கள்லாம் இருப்பாங்க. ராஜாவுடைய சபையில நடனம் ஆடுறவங்க, கோயில்ல டான்ஸ், அந்த மாதிரி நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம்லாம் ஆடி பகவான் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ ராமானந்தராயர் என்ன பண்ணாரு? ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெண்களை வந்து அவரே வந்து அழகுபடுத்துறாரு. அந்த பெண்கள் என்ன ஆடை உடுத்திருக்கணும், எந்த மாதிரி ஆபரணம் போட்டிருக்கணும், எந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கணும், அரிதாரம் பூசிருக்கணும், எப்படி மை பூசிருக்கணும், எப்படி பூ வச்சிருக்கணும், எந்த மாதிரி தலை சீவி இருக்கணும், ஓரொரு பாகத்தையும் ஓரொரு அங்கத்தையும், அந்த பெண்களுடைய ஓரொரு பாகத்தையும் இவர் அழகுபடுத்துறாரு. மணிக்கணக்கா உட்காந்து பிரத்யும்ன மிஸ்ரர் போய் உட்கார்ந்து இருக்காரு, கிருஷ்ண கதை கேட்கணும்னு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு. அவர் ராமானந்தரோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வந்தாரு. மாதிரி நான் ராமானந்தராயர் பார்க்கணும், ஓ கொஞ்சம் இருங்க, அவர் சேவையில் இருக்காரு, வருவாரு. இப்படியே பொழுதே போச்சு, அவர் வரவே இல்லை. இவர் திரும்பி வந்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்றாரு. யாரு? பிரத்யும்ன மிஸ்ரா. அது ஒரு பிராமணர். ஆக்சுவலி பிரத்யும்ன மிஸ்ரா ஒரு பிராமணர். ராமானந்தராயர் பிறவியில ஒரு சூத்திரர், பிறப்பால் சூத்திரர், முதல் தரமான வைஷ்ணவ. பிரத்யும்ன மிஸ்ரருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன போய் மகாபிரபு ராமானந்தராயிட்ட கதை கேட்க சொல்றாரு. ராமானந்த பிரத்யும்ன மிஸ்ரர் மகாபிரபு வந்தாரு. மகாபிரபு கேட்டாரு, ராமானந்தராயர் சந்திச்சீங்களா, கிருஷ்ண கதை சொன்னாரா, அனுபவிச்சீங்களா? எங்க ராமானந்தராயரை பார்க்கவே முடியல, அவர் ஏதோ டிராமா போறேன்னு பொண்ணுகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மகாபுரு சொல்றாரு, இல்ல, நீங்க ராமானந்தராயரை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் வந்து தூய பக்தர். அவர் எந்த சூழலும் கிளர்ச்சி அடைய மாட்டாரு. அவர் பெண்களை வந்து அழகுபடுத்துறாரு, அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விடுறாரு, அவங்களுக்கு நடனம் சொல்லி கொடுக்குறாரு, டிராமா சொல்லி கொடுக்குறாரு. என்ன நடந்துகிட்டாலும் ராமானந்தர் கொஞ்சம் கூட கிளர்ச்சி அடைய மாட்டாரு. மகாபிரபு
சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் சொல்றாரு, நான் இருக்கேன், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு பெண்ணின் பொம்மையை பார்த்தா கூட என்னை கட்டுப்படுத்த முடியாதுங்க. இந்த ஜவுளி கடையில நாங்கடையில பெண்களுடைய பொம்மை வச்சிருப்போம். அந்த பொம்மையை கண்டால் கூட என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனா அந்த ராமானுஜராய் இருக்காரு, ஒரு முதல் தரமான பக்தர். அதனால தயவு செய்து போங்க, அவர்கிட்ட கதை கேளுங்க. ஒரு ஓடி வந்தாரு. இந்த முறை ராமானந்தராயர் பார்க்க வந்து உட்கார்ந்துருக்காரு. போன முறையே வந்து ரொம்ப நேரம் இருந்து போனாரு, சொல்ல முடியல. இப்ப ராமானந்தராயர் அந்த வேலையை நிறுத்திட்டு வந்தாரு. சொல்லுங்க, நான் என்ன உங்களுக்கு சேவை பண்ணணும்? மகாபிரபு அமிச்சாரு. மகாபிரபு அமிச்சாரா? மகாபிரபு எனக்கு என்ன சேவை கொடுத்திருக்காரு? உங்ககிட்ட இருந்து கிருஷ்ண கதை கேட்க சொன்னாரு. உட்காருங்க. ராமானந்தராயர் பேசுறாரு. அப்படியே இந்த வைகையில வெள்ளப்பெருக்கு வந்தா மடை திறந்து விடுவாங்கல்ல, வைகையில வெள்ளப்பெருக்கு வந்தா மடை திறந்து விட்டா விட்டா அந்த காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண கதை சொல்றாரு. அப்படியே பிரத்திமனுஷோட கண்ணுல இருந்தலாம் அப்படி கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் மயக்கிட்டு அப்படியே நாவலும் தொடர்ந்து போச்சு. இப்படி கூட ஒருத்தர் கிருஷ்ண கதை சொல்ல முடியுமா? சந்தோஷத்துல ஓடி வந்து மகாபுடைய பாதங்களை பட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்க சரியான ஆட்கள் அனுப்பிச்சீங்க. அதனால என்னைக்குமே ஒரு வைஷ்ணவர் நம்ம வெளி தோற்றத்துல எடை போடவே கூடாது. அவர் வந்து வேலைக்கு போற வைஷ்ணவர், அவர் வியாபாரம் பண்ற வைஷ்ணவர், அவர் அமெரிக்க வைஷ்ணவர், ஆட்டோ ஓட்டுற வைஷ்ணவர், அப்படி இல்லை. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவிட்டு இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வைஷ்ணவர் வைஷ்ணவர். சோ மகாதேவனுடைய உன்னதமான நிலை வந்து சித்திரைகளுக்கு நல்லா தெரியும். ஆனா பார்வதிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, பார்வதி தாயார். ஏன்னா மனைவி முன்னாடி யாராவது கணவரை இன்சல்ட் பண்ணா மனைவினால பொறுத்துக்க முடியும். அவங்க திட்டுவாங்க, அது ரெண்டாவது. அடிப்பாங்க, திட்டுவாங்க, அது ரெண்டாவது. தன் கணவரை தன் மனைவி திட்டலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், என்னன்னு சொல்லலாம். ஆனா தன் முன்னாடி நான் திட்ட வேண்டிய கணவர் இன்னொருத்தர் எப்படி திட்டலாம், அது கோவம் வரும். அவருக்கு என்ன ஆச்சு? பார்வதி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சித்திரகேதுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் பிரபு பார்த்து சிரிப்பாரு. மகாதேவர் அமைதியா உட்கார்ந்து, மகாதேவருக்கும் சிவபெருமானுக்கும் சித்திரகேதுக்கும் ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்குது. அவங்க கண்ணாலே பேசிக்கிறாங்க. சித்திரகேது சிரிக்கிறாரு. என்ன மகாதேவரே, பாகவதம் பேசும்போது பார்வதி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கீங்களே. உடனே மகாதேவர் சொல்ற, நானாவது ஒரு வாய்ப்பு தான் வச்சிருக்கேன், உனக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கேன். நீ இவ்வளவு மனைவியோட போயிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு மனைவி தான் பண்ணி உட்கார்ந்து. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம். இந்த ரெண்டு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை பார்வதினால புரிச்சுக்க. அவங்களுக்கு கோவம் வந்து சமைச்சாங்க. அடே சித்திரகேது, நீ ஏன் பிரபு பார்த்து சிரிக்கிறியா? ஓ, நீ பகவானுடைய பக்தங்கிற கர்வம் உனக்கு, நீ ஒரு ஒரு வித்யாதரங்கிற கர்வம் உனக்கு, அதனால நீ எல்லாத்தையும் இழந்து நீ ராட்சசனா போவேன்னு சமைச்சு, எல்லாத்தையும் இழந்து ராட்சசனா போ. அப்படியே ஆகாசத்துக்கு கீழே இறங்கி வந்த. இப்போ சித்திரகேது திருப்பி சமைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கா இல்லையா? இப்ப பார்வதி வந்து சமைச்சாங்க, நீ ஒரு ராட்சசனா போகணும். இப்ப சித்திரகேது திருப்பி பார்வதி சமைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கா இல்லையா? உண்டு. பகவானை பக்தர், ஒரு பெரிய வித்யாதரர், அவருக்கும் அந்த தப வலிமை எல்லாம் இருக்கு. ஓ, நான் ஒரு ராட்சசனா போறோமா, நீ ஒரு ராட்சசம். நாமளா இருந்தோம் அதான் பண்ணிருக்கோம். நாம அந்த இடத்துல இருந்தோம், பார்வதி என்னை பார்த்து ராட்சசனா போனது அப்படி ஒரு ராட்சசியம் இல்லையா? ஆனா சித்திரகேது அந்த விமானத்திலிருந்து கீழே இறங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாங்க பார்வதி மாதவ். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, ஓ அன்னையே, ஓ ஜெகன்மாதா பார்வதி, அப்படியா? அவர் பகவானை உலகத்துக்கு போக வேண்டியவரு. அந்த வித்யாதர உடலை விட்டா அவர் பகவானை உலகத்துக்கு போக வேண்டியவரு. என்ன ஆயிட்டாரு? ராட்சசர் ஆயிட்டாரு. நாமளா இருந்தோம் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல சித்திரகேது எடுத்து நம்மளை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம பார்வதி சமைச்சிருக்கோம். இல்லாட்டி அழுது புலம்பி, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், நம்ம பண்றதை நியாயப்படுத்தி, நான் பண்றது சரிதானே, நான் சிரிக்கத்தானே செஞ்சேன், நான் திட்டவா செஞ்சேன், நான் அவமானமா படுத்தினேன், எல்லா விதத்திலையும் நம்ம சைடு நம்ம நியாயப்படுத்த முயற்சி, நியாயப்படுத்த முயற்சி. ஆனா சித்திரகேது தான் செஞ்சதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணல, பார்வைத்த வாக்குவாதமும் செய்யல, அவர் வந்து திட்டவும் செய்யல, உண்மை செய்யல. அப்படியே நமஸ்காரம், அப்படியே ஆகணும். ராஜஸ்தான் போறோம், அப்படியே ஆகணும். பார்வதிக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. நான் இவனை ராட்சசனா போன சபிக்கிறேன், எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் வந்து இவரை ராட்சசனா போன சபிக்கிறேன், இவர் எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பதான் மகாதேவர் சொல்றாரு. மகாதேவர் சிவபெருமான் பார்வதி சொல்றாங்க, பாத்தியா, நீ ஒரு வைஷ்ணவனை ராட்சசனா போன சபிச்ச, அவன் உனக்கு நமஸ்காரம் பண்ணான். இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம்.
சிவபெருமான் சொல்றாரு, நாராயண பரோ சர்வே நான் குதக்ஷண விபீயதே ஸ்வர்க அபவர்க நரகேஷு அமிதுல்யத்த தர்சனா. ஒரு பகவானுடைய பக்தரை எங்க போட்டாலும் சரி, அவர் தங்கமயில் ஜொல்லியில போட்டாலும் சரி, அவர் கோயில பிரம்மச்சரியா போட்டாலும் சரி, அவர் தூக்கி பாலைவனத்துல துபாயில போட்டாலும் சரி, அவர் எங்க இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அவர் பக்தி பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு இடம் நேரம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நாராயண பாராயணா. நாராயண பரானா பகவானின் பக்தர்கள். நாராயண பரோசமே நாக்குதக்ஷண விபியதே. அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கவலையும் கிடையாது. நம்மள மாதிரி பக்தர்கள் இல்ல, தூய பக்தர். நமக்கு வாழ்க்கை பூரா பயம் கவலை. இந்த வேலை போயிருமா, அந்த இடம் வேலை கிடைக்குமா, இவ்வளவு சம்பளம், ஏதாவது கவலை இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஆனா பக்தியில பக்குவம் ஆக ஆக தேவையில்லாத பயம் கவலை போயிடும். பகவான் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க என்னாலும் தேவையில்லாத பயம் கவலை போயிடும். நாராயண பரவ சர்வே நாக்குதக்ஷண விபியதே. அவங்க சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும், எங்க போட்டாலும் சரி, அவங்க சந்தோஷமா ஹரேகிருஷ்ணா படிக்கணும். சித்திரகேது மகாராஜ் இது அடுத்தது எபிசோட்ல வரும், பின்னாடி வரக்கூடிய இதுல படிப்போம். அவர் விருத்தாசுரன் ஒரு அசுரனா போயிடுவார். ஆனா பகவானுடைய கருணையால அவர் அசுரனா போனா கூட அவருக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கு. அந்த அந்த உடல்ல என்ன நினைக்கிறாரு, ஓ நான் பகவான் போக வேண்டியவன், ஆனா இப்ப அந்த அசுர உடல்ல இருக்கேன், இந்த உடலை சீக்கிரமா உடணும், இந்த உடலை விட்டு நான் பகவான் போகணும். ருத்ராசுரன் இந்திரனுக்கு பெரிய சவாலா இருக்காரு. இந்திரனால கொல்லவே முடியல. ருத்ராசுரன் என்ன பண்ணாங்க, யாகசாலைக்கு வெளியில வருவார். பாருங்க, இது என்னன்னா, இது ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வேத மந்திரம், வேதங்கள்ல சில மந்திரம் எல்லாம் உண்டு. இந்த யாகத்துல மந்திரம் சொல்லுவாங்கல்ல, ஓம் இதந்திராயுதன் நமஹா, ஓம் வருணாயுதன் நமஹா, ஓம் அக்னியேதன் நமஹா, இதெல்லாம் சொல்லி யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்துல மந்திரத்துல ஒரு வார்த்தை அக்ஷரம் பிறலிருச்சு அப்படின்னா அர்த்தமே மாறிடும். நீங்க சான்ஸ்கிரிட்ல 4 போர்ஷன் இருக்கு, 4 விதமான வைப்ரேஷன், சவுண்ட் வைப்ரேஷன். பா 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 பா. இதை எங்க எதை யூஸ் பண்ணுமோ அதாங்க யூஸ் பண்ணணும். இதை மாத்தி போட்டோம்னா அர்த்தமே மாறிடும். வேத மந்திரத்தை சரியா உச்சரிக்கலன்னு அர்த்தம் மாறி போயிடும். இந்திரனுடைய நண்பன் இருக்கு, இந்திரனுடைய எதிரின்னு சொல்லிட்டாங்க, உள்ள இருந்து ஒரு அசுரம் வந்துட்டான். இந்திரனின் நண்பனேன்னு சொல்றதுக்கு இந்திரனின் எதிரின்னு போட்டாங்க, அதுல இருந்து ஒரு அசுரம் வந்துட்டான், ருத்ராசுரம். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய மகிமை என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப எளிமையானது. இது எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும். விளையாட்டுக்கு சொன்னாலும், நம்ம இப்படி ரோட்ல நடந்து போறோம், பாரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போறோம், அவனுக்கு பலன் உண்டு. இதை பாரு கோவிந்தா போறாங்க, பலன் உண்டு. இதுதான் பகவானின் நாமத்தோடைய மகிமை. இது மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஒரு தோஷம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, ரொம்ப சுலபம். ஒரு சின்ன குழந்தையில இருந்து மரணம் அடையக்கூடிய தாத்தா வரைக்கும் சொல்லிடலாம், கஷ்டமே இல்லை. இதுக்கு எதிர்வினையே கிடையாது. இதுல ஒரு இது கிடையாது, வெறுமனே ஆனந்தம் தான், சந்தோஷம் தான். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா வெறுமனே சந்தோஷம் தான். அப்ப அந்த யாகசாலைக்கு அசுரன் வந்துட்டா அவர் போய் இந்திரனை தாக்க போறாரு. வெறும் படைகளோட அசுரங்கள் எல்லாம் போய் சொர்க்கத்தை தாக்க போறாங்க. ஒரு அட்டி விட்டார் இந்திரனுக்கு, ஐராவத யானை பந்து மாதிரி விட்டு ஓடிச்சு. ஒரு அட்டிதான். இந்த இந்திரனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இவனை கொல்லவே, இவனை ஜெயிக்கவே முடியல, எல்லாம் பயந்து ஓடுறான். தேவாசுர யுத்தத்துல இந்த அசுரங்கள்லாம் தாக்கும் போது தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி தேவர்கள் தாக்கும் போது அசுரங்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. விதிராசன் சொல்றாரு, ஏ கோழைகளே, யுத்தத்துல புறம்போது காட்டு வர்றது அதர்மம், அது பாவம், அதுக்கு நீ உடலை விட்டுடலாம், யுத்தத்துல நேருக்கு நேர் இந்த சண்டை போட்டு ஜெயிக்கணும், இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அசுரன் பேசுறது இதெல்லாம் வித்ராசனுக்கு ஆச்சரியமா இருக்கு. சாரி, இந்திரனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஒரு அசுரன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இந்திரன் சொல்றாரு, நீ என்ன சீக்கிரம் கொல்லு, சண்டை போடலாவா. ஏய் இந்திரா, நான் உன்னோடு சண்டை போட வந்தது உன் ராஜ்யத்தை பறித்துக் கொள்வதற்கோ,
3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிறதுக்கோ இல்ல மேலுலக வாசி ஆகிறதுக்கோ அல்ல. நான் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போகணும். நான் இந்த உடலை விட்டு பகவான், இது எல்லாம் தற்காலிகமானது. இந்த சொர்க்கலோக வாழ்க்கை, சொர்க்கலோக உடல், அங்க கிடைக்கிற புலன் விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது. அங்க நிம்மதியா இருக்க முடியாது. சில நினைச்சுக்கலாம், நான் சொர்க்கத்துல போனா அனுபவிப்பேன், அங்க போனா இவெல்லாம் வருவான், ராவண இரண்யாக்ஷன் எல்லாம் வருவான், அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. பிரம்ம புவனாலோக பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. பகவானி உலகத்துக்கு போனா மட்டும்தான் எத்தத்துவான நிவர்த்தந்தே தாம். ஆனா ருத்ராசனம் சொல்றாரு, நீ என்ன கொன்னுடு, நான் பகவான் போயிடுவேன், எப்ப சண்டை போடவா. இந்திரன் தயங்குறாரு, எப்படா அவனை கொள்றது, இவன் இப்படி பலசாலியா இருக்காரு. அவர் பகவான் ஓடினார், அவர் எப்படி கொள்றது, ஒன்னும் கவலை வேண்டாம், அந்த ருத்ராசனின் பக்தன் தான், நீ சாதாரணமா அவனை கொல்ல முடியாது. உன்னுடைய வஜ்ராயுதத்துல தத்தீச்சிப்பனுடைய எலும்பு எடுத்து அதுல வைக்கணும். தத்தீச்சிப்பனுடைய எலும்பை வாங்கி அதுல வஜ்ராயுதம் பண்ணி அதை கொண்டு போய் நாராயண கவச்சம், நாராயண கவச்சம் அதுல பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் அவரை கொள்ளணும். அப்பதான் கொள்ள முடியும். இப்ப தத்தீச்சிப்பன்கிட்ட போய் கேட்கணும். அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு முனிவர். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், கதவு கிருஷ்ண பிரபு வீட்டுக்கு வரேன், பிரபு எனக்கா நீ செத்து போயிருக்கு, இந்த ஏயா நீ வந்து உன்னை யாரு கூப்பிட்டா இப்போ, உங்க வீட்டுக்கு வந்துட்டு பிரபு எனக்கு உதவி செய்யலாம், சொல்லுங்க பிரபு, நான் உனக்கு என்னென்ன செய்யறேன், பிரபு எனக்கா நீ செத்து போயிருக்கு. அவ்வளவுதான். அவங்க மனைவி என்ன குண்டோ அப்படியே தூக்கி போட்டு வெளியே போட்டு, அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்த சேரோட தூக்கி வெளியே போட்டு, இல்லையா. இங்க இந்திரன் போய் தனிச்சு பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க உடலை விடுங்க, உங்க முதுகெலும்பு எனக்கு வேணும். எப்படி நீங்க உடலை விடுங்க, உங்க முதுகெலும்பு எனக்கு கொடுங்க, எவ்வளவு சுயநலம் பாருங்க. இவங்க இந்திர பதவியை காப்பாத்தி கொள்றதுக்கு ததிச்சு முனிவர்கிட்ட போய் அந்த முதுகெலும்பு எடுத்து அதுல நாராயண கவச்சு வச்சு ருத்ராசனம். ததிச்சு முனிவர் பாருங்க எவ்வளவு தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த உடல் தான் அவன் எடுத்துக்கிட்ட உடலை விட்டு, அவர் எவ்வளவு தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த உடல் என்ன, ஒரு நாள் எரிஞ்சு பசுமா போகுது, பச்சை புதசிய தேகசிய, ஒரு நாளைக்கு இந்த உடல் எரிஞ்சு பசுமா போகுது, 4 பேர் பயன்படுத்துவோம், எடுத்துக்கங்க. அப்படி சமாதியில உட்கார்ந்து தத்திச்சு உடலை விட்டு போயிட்டு, இவங்க அந்த உடலை எடுத்து அந்த முதுகெலும்புல வஜ்ராயுதம் பண்ணி அதுல நாராயண கவச்சு வச்சு கொள்ள வர்ற. அப்போ இந்த சந்தேகம், இந்த ருத்ராசனம் பண்ண முடியுமா, முடியாது. ருத்ராசனம் சொல்றாரு, இந்திரா உன் கையில் இருக்கும் அஸ்திரத்துல நாராயண கவச்சம் பதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால என்னை கொல்ல முடியும், ரெடி, நான் தயாரா இருக்கவா அப்படின்னு சண்டை போறேன். பயங்கரமான சண்டை. இந்த நாராயண கவச்சால தாக்கப்பட்டு ருத்ராசன் அப்படியே அந்த உடலை விட்டு அப்படியே அந்த சித்திரையோட ஆன்மா அவனை விழுது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அதனால ஒரு பக்தருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எங்க இருந்தாலும் பகவானை நினைச்சுட்டே தான் இருக்க போறாரு. பகவானை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏக்கமோ கவலையோ பயமோ தேவையே இல்லை. பகவான் நாமத்தை சொல்றவங்களுக்கு ஏக்கமோ கவலையோ பயமோ தேவையே இல்லை. பகவான் நாமம் எப்போ நம்மளை பாதுகாக்கும். எப்படி ஒரு அழகான லீலை, கிருஷ்ணர் வந்து அழகான பாடம் கொடுத்திருக்காரு. நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அப்படியே கிளர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், கோவப்பட்டுலாமா, திட்டிடலாமா, சண்டை போட்டுலாமா தோணும். அப்படியே அமைதியா இருக்கும். ஹரே கிருஷ்ணா, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நீ ரொம்ப மோசமானவன், ஆமா ஹரே கிருஷ்ணா. உன்ன மாதிரி கேவலமான பார்த்தது இல்லை, ஆமா ஹரே கிருஷ்ணா. இதான் வச்சு, இதுதான் பராசரப்பட்டர். பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கத்துல மடாதிபதியா இருக்காரு, பூரத்தாளுடைய பையன். அவர் பாவத்தை பேசிட்டு இருக்காரு, பகவானுடைய லீலைகளை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த சபையில ஒருத்தர் எந்திரிச்சார். இவர் மேல பொறாமை, பராசரப்பட்டர் மேல பொறாமை உள்ள ஒரு பிராமணர். அவர் எந்திரிச்சு, போய் பராசரப்பட்டரே, நீ ரெண்டு பெரிய இவரா அவரான்னு பயங்கரமா பேசுறாரு, திட்டுறாரு பயங்கரமா. இது கோபம், உள்ளுக்குள்ள கோபத்துல அந்த பாகவத வகுப்புல இருந்து எழுந்து பராசரப்பட்டர் அப்படி நிந்திக்கிறார், அப்படி நிந்தனை பண்றாரு. ஒரு சீடர்லாம் காதை பொத்திக்கிட்டாங்க. சிலருக்குலாம் கோபம், அவனை தூக்கி வெளியே வீசிடலாமா அடிச்சிடலாமா கோபம். ஏன்னா சீடர் முன்னாடி யாராவது குருவை நிந்திக்கும் போது பார்த்துட்டு இருக்க கூடாது, அவன் தலை சீடர்கள் இல்ல அவனை தூக்கி வெளியில போய் இல்ல அங்கிருந்து நம்ம எதிர்த்து ஓடி இருக்கு. இவங்களெல்லாம் பொறுத்துக்க முடியல. ஆனா ஆச்சாரியர் இருக்காரு, ஆச்சாரியர் முன்னாடி அப்படியே பல்ல கடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. இவர் எந்திரிச்சு கண்டா பின்னர் திட்டுறாரு பராசரப்பட்டற. இந்த பிராமணர் பராசரப்பட்ட ஒரு சீடர் கூப்பிட்டாரு, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, காதல சொல்றாரு, கொஞ்சம் சொன்னாரு. அவர் ஓடி போறாரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
அவர் ஓடி போய் உள்ள கர்ப்ப கிரகத்துல போய் ரங்கநாதனுடைய பிரசாதம் மாலையில எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து பராசர பட்டர் கொடுத்தா அவர் எழுந்து அந்த நிந்தனை பண்ணார் இல்லையா, நிந்தனை பண்ணவர் மாலை போட்டுட்டாரு. அந்த நிந்தனை பண்ண ஆளுக்கு மாலை போட்டு நமஸ்காரம் பண்றாரு. அவருக்கு ஆச்சரியம், என்னடா அது, நான் இவரை திட்டிட்டு இருக்கிறத இதை வந்து நமஸ்காரம் பண்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சபையில இருக்கிறவங்க எல்லாம், என்ன ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, அவன் இப்படி திட்டுறான், அவரை ரொம்ப கேவலமா பேசுறான், அவமானப்பட்டு நிந்தனை பண்ணிட்டு இருக்க, அவரை போய் மாலை போட்டு வழிபட்டு இருக்காரு. இந்த ஆச்சாரியர் திட்டுன அந்த பிராமணனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன பண்றாரு இவரு அப்படி. அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த பண்ணாம விட்டுட்டு அதை நீங்க பண்ணிட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த வியாசாசத்துல உட்கார்ந்து பேசுறாங்க இல்லையா, வியாசாசத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் கொடுக்குறவங்க யாரெல்லாம் வியாசாசத்துல உட்கார்ந்து பேசுறாங்களோ அவங்க 3 விஷயத்தை பின்பற்றணும். ஒன்று, பகவானை புகழ்ந்து பேசணும். 2வது, பக்தர்களை புகழ்ந்து பேசணும். 3வது, தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தன் குறைகளை, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், என்னை மாதிரி ஒரு தகுதியற்றவனை பார்க்கவே முடியாது, இது வந்து என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் 2 விஷயம் பண்ணிட்டேன், 3வது பண்ணலாம்னு இருந்து அதை நீங்க பண்ணிட்டீங்க. 3வது விஷயம், நான் பண்ண தவறுனதை நீங்க பண்ணிட்டீங்க, அதான் நம்ம விஷயம் பண்ணேன். அவர் அப்படியே சாஸ்திரத்தை கொடுத்தாரு. இதுதான் பணிவு. பணிவுன்னா அப்படி ஒரு பணிவு. ஆனா பெரிய ஆச்சாரியர், அந்த ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு மடாதிபதி ஆச்சாரியர். பிரபுபாத் வந்து இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். ஆனா ரொம்ப பணிவா பிரார்த்தனை பண்ணாரு, கிருஷ்ணா என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு சொல்றாங்க, அந்த வார்த்தை நீங்க தான் உண்மையாகணும், எனக்கு அந்த தகுதி கிடையாது. இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். அதனால ரொம்ப அழகான லீலைகள் இந்த பாகவதத்துல பார்க்கலாம். ஒரு பக்தர் எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு எளிமையா இருக்கணும், எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்கணும், இதெல்லாம் ஒரு வைணவருக்கு அணிகலன். நமக்கு வைஷ்ணவருக்கு ஆபரணமே இதுதான். வைஷ்ணவுடைய ஆபரணமே எளிமை, பணிவு, அடக்கம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம். இதுதான் நம்முடைய ஆபரணம். தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் இல்ல நம்ம ஆபரணம், இதுதான் ஆபரணம். இந்த ஆபரணத்தை நாம் தகித்துக் கொள்ளும் போது நாம் மிக அழகாக தெரியும். ஹரே கிருஷ்ணா. இப்படி இந்த இது நம்ம டெவலப் பண்ணணும். இந்த குணம் பக்தி செய்ய செய்ய நமக்கு எளிமை, பொறுமை, பணிவு, சகிப்புத்தன்மை, இது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா பயிற்சி பண்ணா நம்முடைய பயிற்சி பகவானைய ரசிக்கும். இன்றைக்கு ரத உற்சவம், இன்னைக்கு ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா தரிசனம், ரொம்ப பெரிய பாக்கியம். ஜெகநாதர் ரதத்துல வடம் பிடிச்சிருக்கிறது. கோயிலுக்கே வராம உட்கார்ந்து இருக்கிறவங்க அவரும் தரிசனம் கொடுத்து அவரு ஆசீர்வாதம் பண்ண வராரு. அதனால பகவான் ஜெகநாதர் ரொம்ப கருணை வாய்ப்பு. ஜெகநாதருடைய கருணை என்ன சொல்றது, பத்தித பாவன், வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே கலியுகத்துல பகவான் ஜெகநாதர், கிருஷ்ணர் தான் ஜெகநாத ரூபத்துல இருக்காரு, தாரு பிரம்மமா இருக்கு. அதனால ஜெகநாதனுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். இங்க மாலை நடக்கக்கூடிய வகுப்புகள்ல ஜெகநாத லீலைகளை பற்றி பக்தர்கள் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ரங்கராஜ் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.